நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம என்னத்த குறித்து பேசலாம்? என்னத்த குறித்து தியானிக்கலாம்? என்னத்த குறித்து இன்னைக்கு நம்ம பேசப் போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஒரு டாபிக்க குறித்து இன்னைக்கு பேசப் போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய ஆவிகளும், மிருகங்களுடைய ஆவிகளும் சரியா? மனிதனுடைய ஆவிகளும், மிருகங்களுடைய ஆவிகளும் அது எங்கே போய் சேருகிறது? அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய டவுட்டு. அப்போ மனிதன் வந்துட்டு இன்னைக்கு அநேக மனிதர்கள் இந்த பூமியையும், மண்ணையும், பாதாளங்களையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரியா? அநேக மனிதர்கள் இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய மண்ணையும் சரியா, பாதாளங்களையும், பாதாளத்தில் இருக்கக்கூடிய கிரியைகளையும் எல்லாம் விரும்பக்கூடியவர்களாக, அதில் திருப்தி அடையக்கூடியவர்களாக, அது போதும் என்று நினைக்கக்கூடியவர்களாக அநேக மனிதர்கள் இன்னைக்கு காணப்படுறாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு மனிதனோட எண்ணமும் அந்த பூமியை தோண்டுவதும், பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை அனுபவிப்பதும், பூமியில் விளையக்கூடிய பொக்கிஷங்களை அனுபவிப்பதுமாக தான் அவனுடைய எண்ணமும் சிந்தனைகளும் மனிதர்களுடைய அதிகமாக பெருகி வருகிறதை இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ இந்த பூமி என்பது நாம் வாழக்கூடிய பூமிகளாக இருந்தாலும், வாழக்கூடிய இடங்களாக இருந்தாலும், எல்லா விதமான காரியங்களாக இருந்தாலும், அது பாதாளம் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ பாதாளம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த பூமிக்கு மேல் விளையக்கூடிய கிரியைகள், விவசாயங்கள் எல்லாம் நமக்கு உடையதாக இருந்தாலும், பூமிக்குள்ளாக பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாமே ஒரு பாதாளத்தை நோக்கிய பயணமாக தான் காணப்படுகிறது. சரியா? அப்போ இந்த பாதாளம் மக்களையும் ஜனங்களையும் விழுங்கக்கூடியதாக காணப்படுகிறது. சரியா? இந்த பாதாளம் மக்களை விழுங்குது சொன்னால் நம்ப முடியுமா? பாதாளம் மக்களை விழுங்குகிறது, பாதாளம் மக்களை ஜனங்களை அழிக்கிறது, பாதாளம் மக்களை மூடி போடுகிறது அப்படிங்கிற ஒரு கிரியைகள் தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லோரும் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லா மண்ணினாலே உண்டாகிறது, எல்லா மண்ணுக்கே திரும்புகிறது. சரியா? எல்லாம் ஒரே இடத்திற்கே போகிறது, எல்லா மண்ணினாலே உண்டாகிறது, எல்லா மண்ணுக்கே திரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை கூட நம்ம அடுத்து வாசித்தா தெரியும். உயர ஏறும் மனிதனுடைய ஆவியையும், தாழ பூமியிலே தாழ இறங்கும்